அதுவே பேசுவாங்க. ஏன்னா செகண்ட் மேரேஜ்ன்றதால அதுக்காக ஒரு வாய் பேசுறதுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதால. பட் நான் அதை பத்தி நான் தான் சொல்றேனே, எனக்கு பேசுறவங்கள பத்தி எனக்கு இப்போ வரைக்கும் எந்த கவலையுமே இல்லை. நான் யார் கேட்டாலும் சரி, எந்த இன்டர்வியூலுமே சொல்றது இந்த மாதிரி, எனக்கு பேசுறவங்கள நினைச்சு கவலையே கிடையாது. எனக்கு அவங்களால ₹1 பிரயோஜனம் இல்லை இப்போ வரைக்கும் சொல்றேன் நான். அப்புறம் நான் எதுக்கு யோசிக்கணும் அதை? இவ அப்படி கிடையாது, அவங்க இது சொல்லிடுவாங்களே, இது பேசிடுவாங்களே, அப்படி யோசிக்கிறாள் இவ. நாங்க 2 பேருமே இவ்வளவு வித்தியாசப்படும் போது அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க. நான் இவளை அட்வைஸ் பண்ணியே சாவடிப்பேன். எங்க போனாலும் அட்வைஸ் தான். ரீசெண்டா நாங்க எங்கன்னா வெளில போனோம், இதே நீ பண்ண, நீ ஏன் இப்படி வரல, நீ ஏன் இதை சாப்பிடல, நீ ஏன் இப்படி இப்பவுமே இந்த இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு நான் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் இப்படி ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். அம்மா அக்கா நல்லா ரெடி ஆயிருக்கா பாரு, சாரி கட்டியிருக்கா பாரு, நீ பண்ண வேண்டியது தானே. ஆமா, இந்த கம்பேரிசன் ஒண்ணு நம்ம வீட்ல இருந்துட்டே இருக்கும். ஆமா. ஒருத்தங்க வந்து ட்ரெஸ்டா இருப்பாங்க, நம்ம அக்கா ஏதோ ஒரு பவுடர் போட்டா பாரு, செம்மையா இருக்கும், வாங்கி போட்டுக்கோ. எப்படி இருக்கு இது கேட்கும் போது? க்ரீம் தான் போட்டேன் லைட்டா இன்னைக்கு. அம்மா சொன்னது சொல்றேன். இல்ல, ஒருத்தங்களை வந்துட்டு பிரைஸ் பண்ணி அதே மாதிரி நீயும் நம்ம கிட்ட ஒரு, நீங்க இப்ப எப்படி சோஷியல் மீடியால வந்து திணிக்கிறாங்க சில அந்த விஷயம், மாதிரி. அதே மாதிரி தான் வீட்லயும் நடக்குது.